சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜக்கீர் நாய்க்கிற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை யாரோ மறுபதிவிட்டு தவறான தகவலை பரப்பியுள்ளதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியுன் இஸ்மாயில் கூறியிருக்கின்றார். அமைச்சர் குறிப்பிட்ட அந்த புகைப்படம் பர்காசா அமைப்பின் தலைவர் டத்தோ இப்ராஹிம் அலியிடமிருந்து ஜக்கீர் நாயிக் பலவான் பர்காசா விருதை வாங்கும்போது எடுத்ததாகும். இவ்வேளையில் அந்த புகைப்படத்தை இப்ராஹிம் அலியும் உறுதிப்படுத்தினார். இது அரசியல் ஆதாயத்துக்காக மலேசியர்களை குழப்பும் பொறுப்பற்ற செயல் என அவர் சாடினார். நிரந்தர வசிப்பிடவாசியான ஜக்கீர் நாயிக் தாம் மலேசிய குடியுரிமைக்கு ஆசைப்படவில்லை என்றும் அனைத்தும் சுமூகமானதும் உரிய நேரத்தில் இந்தியா திரும்புவேன் என்றும் தம்மிடம் கூறியிருப்பதாக இப்ராஹிம் அலி தெரிவித்துள்ளார். மும்பையை தளமாக கொண்ட ஜக்கீர் நாயிக் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் வெறுப்பை தூண்டும் பேச்சுக்களின் மூலம் தீவிரவாதத்தை வளர்ப்பதாக கூறி 2016 முதல் இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகிறார். 2015ஆம் ஆண்டு அப்போதைய தேசிய முன்னணி அரசாங்கம் அவருக்கு நிரந்தர வசிப்பிட தகுதியை வழங்கியது. எனினும் இங்கும் தனது மத சொற்பொழிவுகளின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் அவர் பிரச்சினையில் சிக்கினார். இதையடுத்து 2019ஆம் ஆண்டு பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியில் பொது இடங்களில் சொற்பொழிவாற்ற அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மலேசியாவில் பொது இடங்களில் பேச ஜக்கீர் நாயிக்கிற்கு தற்போது தடை ஏதும் இல்லை என கடந்த மாதம் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.